சாண்டில்யன் அவர்களின் மண்மலர் அத்தியாயம் 18 வெளிப்பட்ட வேஷம். சூரத்தின் பெரு வணிகரான இதயத்துல்லா தன்னை பெயர் சொல்லி அழைத்ததால் தனது குட்டு வெளிப்பட்டு விட்டது என்ற உணர்வில் இடிந்து உட்கார்ந்துவிட்ட பகவான்தாஸ் இதயத்துல்லாவை இமை கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தான். இதயத்துல்லா பகவான்தாஸ் இருப்பதை அடியோடு அறியாதவர் போல மிகுந்த பயபக்தியுடன் மாலை நமாஸை செய்தார். படுக்கையில் விரித்த துண்டில் மண்டியிட்டு தலையை தரையில் தொட்டு தொட்டு வணங்கி நமாஸை நீண்ட நேரம் நடத்திய இதயத்துல்லா நமாஸ் முடிந்ததும் படுக்கையில் வழக்கம் போல அமர்ந்து யாரங்கே என்று அழைக்க அடிமை ஓடி வந்து தலை வணங்கி ஐயாவுக்கு வேண்டிய ஜவுளிகளை வண்டியில் ஏற்றியாகிவிட்டது என்று அறிவித்தான். இதயத்துல்லா வாய் திறக்கும் முன்பாக காரியங்கள் முடியும் துரிதத்தை கண்ட பகவான்தாஸ் பிரமித்து போய் நான் எவ்வளவு பணம் கொடுக்க வேண்டும் என்று கேட்டு மடியில் இருந்த மொஹராக்களை எடுத்தான். 2 நாணயங்கள் அவனிடம் கொடுங்கள், வண்டிக்கு வாடகை இல்லை, ஊர் போனதும் திருப்பி அனுப்பிவிடுங்கள் என்று இதயத்துல்லா சொல்ல 2 பொன் நாணயங்களை அடிமையிடம் கொடுத்த பகவான்தாஸ் தாம் செல்ல விடை கேட்டான். விடை கொடுத்த இதயத்துல்லா புன்முறுவல் செய்து, பகவான்தாஸ், உம்மை பற்றி நான் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கிறேன். ராணாவுக்கு எனது வணக்கங்களை சொல்லுங்கள், உதய்பூர் சென்றதும் வண்டியை திருப்பி அனுப்பிவிடுங்கள் என்று சொன்னார். இதயத்துல்லாவின் சொற்களை கேட்ட பகவான்தாஸின் பிரமிப்பும் அச்சமும் அதிகமாகவே கேள்வி கண்களால் சூரத் வணிகரை உற்று நோக்கினான். அவன் பார்வையையும் பயத்தையும் கவனிக்கவே செய்த இதயத்துல்லா லேசாக புன்முறுவல் செய்தார். பகவான்தாஸ், நீர் சூரத்தின் கோட்டை வாசல் காவலரிடம் என்னை பற்றி சொன்ன அரை நாழிகைக்குள் எனக்கு செய்தி வந்துவிட்டது. நான் உம்மை எதிர்பார்க்கவில்லை, கவான் என்ற முஸ்லீமை எதிர்பார்த்தேன். என் பெயரை சொல்லி சூரத்தில் யார் நுழைந்தாலும் எனக்கு உடனடியாக செய்தி வந்துவிடும். என்னை ஏமாற்றி ஏதும் சூரத்தில் நடைபெற முடியாது. சென்று வாரும், உம்மை யாரும் தடை செய்ய மாட்டார்கள். எனது வண்டியில் நீ சரக்கேற்றி செல்வதே உமக்கு பாதுகாப்பை அளிக்கும். உமது ராணா மிகவும் தன்மானம் உள்ளவர், நாட்டுக்காக போராடுகிறார். அவரிடம் ஒவ்வொரு முஸ்லீமும் மரியாதை வைத்திருக்கிறார்கள். ராணாவுக்கு எனது வணக்கத்தை சொல்லுங்கள், போய் வாருங்கள் என்றும் இதயத்துல்லா விளக்கி விடை கொடுத்தார். பகவான்தாஸ் இதயத்துல்லாவுக்கு சலாம் செய்து விடை பெற்று மாளிகைக்கு வெளியே உள்ள கடைக்கு வந்தான். அங்கு ஒரு வண்டியில் ஜவுளி மூட்டைகள் கட்டி வைக்கப்பட்டிருந்தன. பகவான்தாஸ் வந்ததும் கோவேறு கழுதியின் சேனத்தை அங்கிருந்த அடிமை அவன் கையில் கொடுக்க வண்டியின் முகப்பில் ஏறி ஓட்டலானான் உதய்பூர் வணிகன். அந்த வண்டியை யாரும் தடுக்காததிலிருந்தே இதயத்துல்லாவின் செல்வாக்கை உணர்ந்த பகவான்தாஸ் அதை பற்றி வியந்து கொண்டும் மேற்கொண்டு இதயத்துல்லா என்ன செய்வாரோ என்ற அச்சத்துடனும் வண்டியை ஓட்டிக்கொண்டு ரவிச்சந்த் மறைந்திருந்த மலைப்பகுதிக்கு வந்து சேர்ந்தான். அங்கிருந்த ரவிச்சந்திடம் நடந்த அத்தனையும் சொன்னான். பகவான்தாஸ் சொன்ன விவரங்களை கேட்ட ரவிச்சந்த் ஆழ்ந்த சிந்தனையில் இறங்கினான். இதயத்துல்லாவின் பெயரை உம்மை யார் சொல்ல சொன்னது? சூரத்தில் வேறு யார் பெயரும் தெரியாதா உமக்கு என்று எரிந்து விழுந்தான். சூரத்தில் எனக்கு வியாபாரம் எப்பொழுதும் இருந்ததில்லை, ஆகவே பிரபலமாக தெரிந்த பெயரை சொன்னேன் என்றான் உதய்பூர் வணிகன். அதற்கு மேல் அவனை எதுவும் கேட்காத ரவிச்சந்த், சரி சரி, வண்டியை இந்த மரங்களின் மறைவுக்கு கொண்டு வாரும், அதில் உள்ள மூட்டைகளை இறக்கும் என்று கூற பகவான்தாஸ் வண்டியை மரக்கூட்டத்தின் மறைவுக்கு கொண்டு வந்தான். ஜவுளி மூட்டைகளை மற்ற வீரர்களின் துணை கொண்டு இறக்கவும் செய்தான். ஜவுளி மூட்டைகளை பிரிக்கச் சொல்லி பார்த்தான் ரவிச்சந்த். அதில் தாங்கள் வணிகர்களாக மாறுவதற்கு வேண்டிய உடைகள் கனக்கச்சிதமாக இருந்ததை கவனித்த ரவிச்சந்த் உதய்பூர் வணிகனை நோக்கி, பகவான்தாஸ், உடைகள் நாம் எதிர்பார்த்தபடி இருக்கின்றன என்றான். பகவான்தாஸ் போனால் வேறு எப்படி வாங்குவான் சரக்கை என்று பகவான்தாஸ் கேட்டான். மிக கச்சிதமாக வாங்கியிருக்கிறீர் என்று ரவிச்சந்தும் பாராட்டினான். நமது வீரர்களுக்கும் உமக்கும் பொருத்தமாக இருக்கும் என்று பகவான்தாஸ் உற்சாகத்துடன் சொன்னான். ஆனால் இழுத்தான் ரவிச்சந்த். அந்த இழுப்பில் வெறுப்பும் இருந்தது. அதை கவனிக்கவே செய்த பகவான்தாஸ், என்ன ஆனால் என்று கேட்டான். இவை உடைகள் அல்ல. ரவிச்சந்தின் குரலில் உஷ்ணம் இருந்தது. வேறென்ன? நமது கழுத்துக்கு வந்திருக்கும் சுருக்கு என்ற ரவிச்சந்த். பகவான்தாஸ், நீர் கிளம்பிய மறு நிமிடம் எந்த மாதிரி உடைகள் அனுப்பப்பட்டிருக்கின்றன என்பது இதயத்துல்லாவிடம் அறிவிக்கப்பட்டிருக்கும். அந்த மாதிரி உடை அணிந்து வருபவர்களை உடனடியாக சிறை செய்ய இதயத்துல்லா கோட்டை காவலருக்கு உத்தரவிட்டிருப்பார். புரிகிறதா என்று வினவினான் ரவிச்சந்த். புரிந்து கொண்டதற்கு அறிகுறியாக தலையசைத்தான் பகவான்தாஸ். இப்பொழுது என்னை என்ன செய்ய சொல்கிறீர்கள் என்று வினவவும் செய்தான். இனி நீர் செய்யக்கூடியது எதுவும் இல்லை என்ற ரவிச்சந்த் மீண்டும் சிந்தனையில் இறங்கினான். பிறகு தனது வீரர்களை நோக்கி கூறினான், நீங்களும் பகவான்தாஸும் இந்த இடத்தில் இருக்க வேண்டாம். இன்னும் சிறிது வடக்கே சென்று ஆரவலியை ஒட்டிய பாதைக்கு அருகில் மறைந்திருங்கள். தளவாட வண்டிகள் வரும்போது நான் செய்யும் சைகையை எதிர்பார்த்திருங்கள்.
வாளை நான் ஆட்டியதும் வண்டிகளை சூழ்ந்து கொள்ளுங்கள் என்று. நீர் என்ன செய்வதாக உத்தேசம் என்று வினவினான் பகவான்தாஸ். இதே துல்லாவிடம் வண்டியை ஒப்படைக்கப் போகிறேன் என்று கூறிவிட்டு ஜவுளிகளில் இருந்த ஒரு வணிக உடையை எடுத்து தனது உடை மீது போட்டுக்கொண்டு தலையிலும் ஒரு பெரிய முண்டாசை கட்டிக்கொண்டு வணிகனானான். பிறகு தனது புறவியை வண்டிக்கு பின்னால் கட்டிவிட்டு வண்டியின் மீது ஏறி உட்கார்ந்து கோவேறு கழுதையை தூண்டி வண்டியை ஓட்டினான். வண்டி சிறிது தூரம் சென்றதும் அதை நேர் பாதையிலிருந்து கிளைப்பாதைக்கு திருப்பி பெரிய கோட்டை வாசலுக்கு போகாமல் சுற்றி வளைத்து வடக்கு புறத்தில் கிராமவாசிகள் உணவுப் பொருட்களை சூரத் கடைவீதிக்கு கொண்டு போகும் வாயிலில் நுழைந்தான். அங்கு அதிக காவல் இல்லாமல் போனாலும் காவல் இருந்த 4வரில் 2 மட்டும் ரவிச்சந்தை தடுத்து, நீ யார், எங்கே போகிறாய் என்று வினவினார்கள். ரவிச்சந்த் தனது விழிகளை சினத்துடன் உயர்த்தி, பார்த்தால் தெரியவில்லை என்று வினவினான். என்ன தெரிய வேண்டும் என்று ஒரு காவலன் கேட்டான். வண்டி என் எஜமானுடையது. வெளியூருக்கு சரக்கு கொண்டு போய் போட்டுவிட்டு வருகிறது. அந்த வண்டியை நிறுத்த உனக்கு அதிக துணிச்சல் வேண்டும் என்று சீறினான் ரவிச்சந்த். ரவிச்சந்தின் போக்கை கண்டு சிறிது சந்தேகப்பட்ட காவலன் வண்டியில் இருந்த சிறு பட்டயத்தை நோக்கியதும் பெரும் பீதிக்கு உள்ளாகி, மன்னிக்க வேண்டும், மன்னிக்க வேண்டும், வண்டி இதயத்துல்லா சாஹிபுடையது என்பதை கவனிக்கவில்லை, செல்லுங்கள் என்று கூறி தலை வணங்கி வழியும் விட்டான். பிறகு எந்த தடங்களுமின்றி வண்டியை சூரத் நகருக்குள் கொண்டு வந்த ரவிச்சந்த் அடுத்தபடி மிகுந்த எச்சரிக்கையுடன் நடந்து கொண்டான். வண்டியை ஒரு சந்து முனையில் அவிழ்த்துவிட்டு கோவேறு கழுதையை அதிலேயே பிணைத்தான். பிறகு தனது புரவி மீது ஏறி சூரத் துறைமுகத்தை நோக்கி சென்றான். இரவான அந்த நேரத்திலும் சூரத் துறைமுகம் மிகவும் சுறுசுறுப்பாக இருந்ததையும் அப்பொழுதும் கப்பல்களில் இருந்த சரக்குகளை ஏற்றிய படகுகள் தொடர்ந்து வந்து கொண்டிருந்ததையும் கவனித்தான். வெளிநாட்டிலிருந்து வரும் தளவாடங்கள் எங்கு இறக்கப்படுகின்றன என்பதை அறிய புரவியிலிருந்து இறங்கி புரவியை நோக்கி, சந்தர், இங்கேயே நில், விரைவில் வந்து விடுகிறேன் என்று கூறிவிட்டு வணிகர்களும் அவர்கள் அடிமைகளும் கும்பல் கும்பலாக நின்று கொண்டிருந்த இடத்தை அடைந்து அவர்கள் கும்பலில் தானும் ஒருவனாக நின்றான். இங்கு ஏன் நிற்கிறீர்கள், துறைமுக முகப்புக்கு போக வேண்டாமா என்று ஒரு வணிகனை விசாரித்தான் ரவிச்சந்த். அந்த வணிகன் அவனை திரும்பி பார்க்காமலே சொன்னான், நீங்கள் வெளியூர் போலிருக்கிறது, இதயத்துல்லா சரக்கு இறக்கும்போது துறைமுக முகப்புக்கு யாரும் போகக்கூடாது என்று. அந்த சமயத்தில் துறைமுகத்தில் பெரும் சலசலப்பு ஏற்பட்டது. வணிகரும் மற்றோரும் விலகி வழிவிட்டார்கள். வெள்ளை வெளிர் என்ற வெளுத்த தாடியுடன் வெளுத்த உடையுடன் வெளுத்த புரவியொன்றில் ஒரு வயோதிகர் துறைமுக முகப்புக்கு வந்து இறங்கினார். அவர்தான் இதயத்துல்லாவாக இருக்க வேண்டும் என்று நினைத்த ரவிச்சந்த் அடுத்து நடப்பதை பார்த்து கொண்டு நின்றான். துறைமுக முகப்பில் இழுக்கப்பட்டு பிணைக்கப்பட்டிருந்த 10 படகுகளை இதயத்துல்லா ஒவ்வொன்றாக பார்வையிட்டார். பிறகு பக்கத்தில் நின்றிருந்த உயரமான முகலாய வீரனிடம் ஏதோ சொல்லிவிட்டு திரும்பி தனது புரவியில் ஏறி சென்று விட்டார் இதயத்துல்லா. அவர் சென்றதும் கோவேறு கழுதிகளால் இழுக்கப்பட்ட 8 வண்டிகளில் படகுகளிலிருந்து சரக்குகள் ஏற்றப்பட்டன. அவை அனைத்தும் வாட்கள், குறுவாட்கள், கேடயங்கள் முதலிய போர் தளவாடங்கள் என்பதை கண்ட ரவிச்சந்த் மகிழ்ச்சி எய்தினான். அந்த வண்டிகளில் தளவாடங்கள் ஏற்றப்பட்டதும் பெரும் கெட்டி துப்பட்டிகளால் அவை மூடப்பட்டன. பிறகு ஒவ்வொரு வண்டியிலும் ஒவ்வொரு வணிகன் ஏறிக்கொள்ள ஒரு வண்டிக்கு மட்டும் ஆளில்லாது போகவே, இவன் எங்கே என்ற முகலாய வீரன் கூச்சலிட்டான். அந்த சமயத்தில் ரவிச்சந்த் ஓட்டமாக ஓடி அவனுக்கு சலாம் செய்து, தாமதத்திற்கு மன்னிக்கவும், படா சாஹிப்பிடம் விடைபெற்று வந்தேன் என்று கூறினான். படா சாஹிப் என்ற அவன் மரியாதை சொல்லால் சினம் தவிர்த்த முகலாய வீரன், சரி, ஏறு வண்டியில் என்று உத்தரவிட அவன் வண்டியில் ஏறிக்கொண்டான். அடுத்து முகலாய வீரன் சைகை செய்ய தொடர்ந்து வண்டிகள் நகர்ந்தன. முகப்பு வண்டியை ஓட்டிய ரவிச்சந்த் வண்டிக்கு போக வேண்டிய வழி எதுவென்று தெரியாது. ஆகையால் கோவேறு கழுதை போன வழியில் அதை போகவிட்டான். இம்மாதிரி தளவாடங்களை ஏற்றுச் சென்று பழக்கமுள்ள அந்த கோவேறு கழுதையும் சூரத்தின் துறைமுகத்திலிருந்து வடக்கே செல்லும் பெரும் பாதையில் நடந்தது. ஒரே ஒரு முறை மட்டும் திரும்பி சந்தரை பார்த்த ரவிச்சந்த் தனது சாட்டையால் ஏதோ சைகை செய்துவிட்டு ஏதும் அறியாதது போல வண்டியை ஓட்டினான். சந்தர் சிறிது நேரம் அப்புறமும் இப்புறமும் பார்த்து விழித்தது. பிறகு வண்டிகளை சுற்றி தூரத்தை தொடர்ந்தது. பிறகு நகரத்து தோப்புகளில் மறைந்தது. வண்டிகள் வடக்கு புற வாசலை கடந்த பின்பும் தூரத்தே ஒரு புரவி தொடர்ந்து வருவதை கண்ட ஒரு முகலாய வீரன் தளவாட வண்டிகளை 2 புறங்களிலும் காவல் செய்து வந்த தனது வீரர்களை விழித்து, அந்த புரவியை விரட்டுங்கள், எங்கோ லாயத்திலிருந்து அறுத்து கொண்டு வந்திருக்கிறது என்றான். தளவாட வண்டி காவலர் 2 அதை பிடிக்க நகர்ந்தார்கள். அப்பொழுது ஒரு வீரன் சொன்னான், அது தனது தலைவனை நோக்கி செல்கிறது சர்தார், அதை பிடிக்க முடியாது என்று. ஏன் என்று வினவினான் காவலர் தலைவன். அதன் பெயர் சந்தர், அது சாதாரண புரவி அல்ல என்றான் அந்த வீரன்.
என்ன தனி பெருமை அதற்கு என்று சர்தார் வினவினான். அது ஒரு ராட்சச புரவி, மிகவும் தந்திரசாலி. அதன் எசமான் இங்கு எங்கோ இருக்கிறான் என்றும் சொன்னான். சொன்னவன் அகமது சுபான் என்பதை குரலிலிருந்தே புரிந்து கொண்ட ரவிச்சந்த் தனது தலையை நன்றாக குனிந்து கொண்டு வண்டியை வேகமாக செலுத்த கோவேறு கழுதியை தூண்டினான். எல்லா வண்டிகளும் நிற்கட்டும் என்று இறைந்து உத்தரவிட்ட மொகலாய சர்தார் ஒவ்வொரு வண்டியாக சோதித்து கொண்டு வந்தான். முகப்பு வண்டிக்கு வந்ததும் அந்த வண்டியோட்டி முண்டாசை முக்காடாக்கி கொண்டு உட்கார்ந்திருப்பதை பார்த்ததும் தனது வாளை உருவி முக்காட்டை நீக்கி, நீ யார் என்று வினவினான். அதற்கு மேல் பேசவில்லை அவன். அவன் கழுத்தில் கூரிய வாளின் முனை தடவி கொண்டிருந்தது. ஏதும் பேசாதே, எந்த சைகையும் செய்யாதே என்று மிக ரகசியமாக சொன்னான் ரவிச்சந்த். அடுத்து மின்னல் வேகத்தில் நிகழ்ச்சிகள் தொடர்ந்தன. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். அத்தியாயம் 19. அக்பரின் சந்தேகம். முற்றும் எதிர்பாராத விதமாக தனது கழுத்தில் வண்டியொட்டியின் கத்தி ஊன்றியதாலும் அவன் சொன்ன எச்சரிக்கை சொற்களாலும் திக்பிரமை அடைந்துவிட்ட காவலர் தலைவன் என்ன செய்வது என்று அறியாமல் திகைத்த சமயத்தில் ரவிச்சந்த் மேலும் ரகசியமாக சொன்னான், நாம் இருவரும் இடங்களை மாற்றிக்கொள்ளப் போகிறோம் என்று. இரவின் இருட்டும் அவனுக்கு துணை செய்ததால் ரவிச்சந்த் தலையை மூடிய போர்வைக்குள்ளேயே வாளை மறைத்து கொண்டு வண்டியின் முகப்பில் எழுந்து நின்று காவலர் தலைவனை புறவியிலிருந்து வண்டிக்கு வருமாறு சொன்னான். வண்டியை நிறுத்தாமலே இத்தனையும் நடந்ததால் பின்னால் வந்த வண்டிகளில் இருந்தவர்கள் அந்த நிகழ்ச்சிகளை சாதாரணமாகவே நினைத்தார்கள். வண்டியோட்டிகளும் வீரர்கள் ஆதலால் இம்மாதிரி தங்கள் பணிகளை மாற்றிக்கொள்வதும் வழக்கம்தான் என்று நினைத்தார்கள். ரவிச்சந்துக்கு பதில் காவலர் தலைவன் வண்டியில் ஏறி வண்டியை ஓட்ட துவங்கியதும் ரவிச்சந்த் அவன் புரவி மீது ஏற மற்ற வண்டிகளுக்கு வழிகாட்டி சென்றதும் அவர்களுக்கு எதுவும் புதுமையாக இல்லை. மேலும் பயணத்தில் எந்தவித சிக்கலும் இல்லாததால் அவர்கள் அதை பற்றி சிந்திக்கவும் இல்லை. ரவிச்சந்த் மட்டும் காவலர் தலைவன் புரவியில் ஏறியதும், தலைவரே, எந்தவித சைகையும் செய்ய வேண்டாம். என் இடையில் 3 குருவாட்கள் இருக்கின்றன. இந்த குருவாட்கள் 3 வினாடிகளுக்குள் 3 வீரர்களின் உயிரை குடிக்க முடியும். உம்மை தவிர அடுத்து 2 வண்டிகளை ஓட்டுபவர்கள் பிணமாக விழுந்தால் எனக்கு தப்ப அதிக நேரமாகாது. தவிர சந்தர் வெகு துரிதமாக போக வல்லவன் என்று சுட்டிக்காட்டினான். ரவிச்சந்தின் சொற்களில் உள்ள உண்மையை புரிந்து கொண்ட காவலர் தலைவன் உலகத்தில் எல்லாவற்றையும் விட உயிர் சிறந்தது என்ற தத்துவத்தை உணர்ந்து வண்டியை ஓட்டலானான். இப்படி சென்ற வண்டிகள் அடுத்து ஒரு ஜாமம் எந்தவித நிகழ்ச்சியும் இல்லாமல் நகர்ந்தன. சந்தரும் அதற்கு பிறகு எங்கும் தலை காட்டாததால் அகமது சுபானும் தன்னை அதிக கவலைக்கு உள்ளாக்கி கொள்ளாமல் வண்டிகளின் பின்புறத்தில் காவல் செய்து வந்தான். இப்படி பயம் ஓரளவு நீங்கிவிட்டதாலும் தூக்கம் கண்ணை சுற்றியதாலும் வண்டிக்காரரில் ஒருவன் பெரிதாக பாட ஆரம்பித்தான். அந்த பாட்டு ராஜஸ்தானத்து கவிகள் சிலர் அக்பரை பற்றி எழுதிய பாட்டாதலால் அது பெரிதும் மக்களிடையே பரவி இருந்தது. ஆகவே மற்ற வண்டிக்காரர்களும் அவனை அடுத்து சப்தம் வைத்து பாடலானார்கள். இப்படி உற்சாகத்துடன் வண்டிகள் நகர்ந்த காரணத்தாலும் சூரத்திலிருந்து நீண்ட தூரம் வந்துவிட்ட காரணத்தாலும் பாதையின் இரு புறங்களிலும் மரங்கள் அடர்த்தியாக இருந்ததாலும் வண்டிக்காரர்களும் காவலரும் சிறிது அசிரத்துடனே வண்டிகளை செலுத்தினார்கள். அப்படி சிறிது தூரம் கடந்ததும் வண்டிகள் வேகமாக முடுக்கப்பட்டு ஆரவழியின் முகப்பில் வந்ததும் திடீரென வண்டிகளின் கோடியில் காவல் புரிந்து வந்த சுபான் பெரிதாக அலறினான். அது என்னவென்று ஆராய ஒரு காவலன் சென்றபோது அங்கிருந்த நிலை கண்டு பெரிதாக நகைத்தான். மெல்லிய வெண்புறவி ஒன்று அகமது சுபான் உடையை பிடித்து கீழே தள்ளி அவன் மீது தனது குளம்புகளை வைக்க முயன்றது. அந்த குளம்புகளிலிருந்து தப்ப அகமது சுபான் முயன்று கொண்டிருந்தான். இன்னொரு காவலன் தன்னை பார்த்து நகைத்ததும் வெகுண்ட அகமது சுபான், சிரிப்பது அப்புறம் இருக்கட்டும், முதலில் இதனிடமிருந்து என்னை விடுவியுங்கள் என்று சீறினான். இந்த நிகழ்ச்சியின் விளைவாக மற்ற வண்டிகளும் நின்று மீதி காவலரும் அந்த இடத்துக்கு வரவே புரவி திடீரென பக்கவாட்டில் வாயு வேகமாக பாய்ந்து ஆரவழியின் இருளில் மறைந்து விட்டது. அதே சமயத்தில் ரவிச்சந்தும் தனது புரவியை வேகமாக முடுக்கி ஆரவழியின் மறைச்சாரல் காட்டில் மறைந்து விட்டான். அதனால் விடுபட்ட காவலர் தலைவன் தனது வண்டியோட்டும் வேலையிலிருந்து விலகி கோவேறு கழுதியின் கடிவாளங்களை இழுத்து வண்டியை நிறுத்தி வண்டியிலிருந்து கீழே குதித்து, மடையர்களா, அங்கே என்ன செய்கிறீர்கள் என்று இறைந்து கூவினான். அதனால் அச்சமுற்ற காவலர் அவனிருந்த இடத்திற்கு விரைந்து வரவே, எசமான், என்ன இது, உங்கள் புரவி எங்கே என்று விசாரிக்க தொடங்கினார்கள். புரவியா, உங்கள் தலையில் இருக்கிறது. நான் வண்டி ஓட்டுவதை கூட பார்க்காமல் காவல் புரிகிறீர்கள் என்று எரிந்து விழுந்தான் காவலர் தலைவன். நீங்கள் வண்டியோட்ட விரும்பினால் நாங்கள் அதை தடுக்க முடியுமா என்று வினவினான் ஒரு காவலன் தனது பணிவை காட்டி. நான் வண்டியோட்ட விரும்பியதாக யார் உனக்கு சொன்னது என்று சீறிய காவலர் தலைவன்
சரி சரி, எனக்கு ஒரு புறவியை கொடுங்கள், என்னை ஏமாற்றியவனை பிடித்து வருகிறேன் என்று கூறினான். வேண்டாம் சர்தார், போகாதீர்கள். ரவிச்சந்த் ஏதோ தந்திரம் செய்கிறான் என்று கூறிக்கொண்டே காவலர் தலைவனை சூழ்ந்து கொண்ட காவலர்களை இடித்து வழி செய்து கொண்டு முன்னுக்கு வந்து சொன்னான் சுபான். யார் அவன் ரவிச்சந்த் என்று கேட்டான் காவலர் தலைவன். பிருத்விராஜிடம் உபதளபதியாக இருந்தவன், இப்பொழுது மொகலாயர் விரோதி என்றான் அகமது சுபான். இதை கேட்டு பிரமித்த காவலர் தலைவன், அப்படியானால் அவன்தான் இந்த வண்டியை ஓட்டிக்கொண்டு வந்திருக்க வேண்டும் என்றான். வேறு யாருக்கு அத்தனை துணிவிருக்கும் என்று சுட்டிக்காட்டினான் சுபான். இதை ஏன் முன்னவே சொல்லவில்லை என்று சீறினான் காவலர் தலைவன். சொன்னேன், யாரும் காதில் வாங்கிக் கொள்ளவில்லை. சுபானின் பதிலில் சினம் தெரிந்தது. எங்கு சொன்னாய்? நீ ஏதோ புறவியை பற்றித்தானே சொன்னாய்? காவலரில் ஒருவன் சுபானை மடக்கினான். புறவி அவனுடையது. புறவி, ரவிச்சந்த் இருவரும் இரண்டு இணை பிரியாத ராட்சசர்கள். புறவி இருக்குமிடத்தில் அவன் இருப்பான் என்று அலறினேன். யாரும் காதில் வாங்கிக் கொள்ளவில்லை என்று குற்றம் சாட்டினான் சுபான். அத்துடன் விவாதத்துக்கு முடிவு கட்டிய காவலர் தலைவன், சரி சரி, இனி எச்சரிக்கையுடன் போவோம், வண்டிகள் புறப்படட்டும் என்று கூற வண்டிகள் நகர்ந்தன. இம்முறை காவலர் தலைவன் வண்டிகளை சுற்றி தனது வீரர்களை காவல் புரிந்து வர நியமித்தான். யார் இடையே வந்தாலும் விசாரிக்காமல் கொன்றுவிட உத்தரவும் போட்டான். காவலர் சூழ்ந்த பெரும் அரணுக்குள் வண்டிகள் சென்றன. பொழுது புலர்ந்த பின்பும் எந்தவித எதிர்ப்பும் இல்லாமல் ஆயுத வண்டிகள் பயணம் செய்தன. அன்று நடுப்பகல் வரையில் வண்டிகள் எந்த எதிர்ப்பும் இல்லாமல் பயணம் செய்து ஆரவல்லியின் முதல் வளைவை தாண்டிய பிறகும் எந்த நிகழ்ச்சியும் இல்லை. ஆரவல்லியின் சுற்றுப்பாதையில் நடுப்பகல் தாண்டியும் வெயிலின் உக்கரம் அதிகமாக இருந்தபடியாலும் வண்டிகளை இழுத்த கோவேறு கழுதைகளின் வாய்களில் களைப்பின் காரணமாக நுரை தள்ளியதாலும் காட்டு முகப்பில் இருந்த தோப்பில் வண்டிகளை செலுத்தி நிற்க வைக்குமாறும் வண்டி இழுக்கும் விலங்குகளுக்கு புல் போட்டு தண்ணீர் காட்டுமாறும் உத்தரவிட்டான் காவலர் தலைவன். கோவேறு கழுதிகள் புல்லை தின்று நீரை குடித்து தலை நிமிர்ந்த சமயத்தில்தான் அந்த எதிர்பாராத நிகழ்ச்சி ஏற்பட்டது. வண்டிகள் சிறிதும் சத்தம் செய்யாமல் வந்த 10 வீரர்களால் திடீரென்று சூழப்பட்டன. வண்டிகளை சூழ்ந்த வீரர்கள் தாங்கள் தோன்றும் முன்பாகவே தோன்றச் செய்த குருவாள்கள் 2-3 வீரர்களை காயப்படுத்தின. வேகமாக சூழ்ந்து வந்த வீரர்களை கண்ட காவலர் தலைவன் தனது வாளை உருவினான். தலைவரே, வேண்டாம், இனி எது நடந்தாலும் அது போராகாது, வீண் கொலையாகும். எனது வீரர்கள் தோப்பின் மறைவிலிருந்தே உங்கள் அனைவரையும் குருவால் எறிந்து கொன்றிருக்க முடியும். எங்களுக்கு வேண்டியது உங்கள் உயிர்கள் அல்ல, இந்த வெளிநாட்டு தளவாடங்கள். ஆகவே யாரும் வாளை உருவ வேண்டாம், ஆயுதங்களை கீழே போட்டுவிடுங்கள் என்று கூறிக்கொண்டே சந்தரின் மீது ஆரோகணித்து வெளிவந்தான் ரவிச்சந்த். அவனை வியப்புடன் நோக்கிய காவலர் தலைவன், நீங்கள்தான் ரவிச்சந்தா என்று வினவினான். ஏன், பெயரை சுபான் சொன்னானா என்று கேட்டான் ரவிச்சந்த். ஆம், வேறென்ன சொன்னான்? மொகலாய துரோகி என்று சொன்னான். அதைவிட தேசபக்தன் என்று சொல்லியிருக்கலாம் என்ற ரவிச்சந்த் கோடியில் நின்றிருந்த அகமது சுபானை நோக்கி, சுபான், இவர்கள் ஆயுதங்களை கீழே போடச் சொல், அனாவசியமாக ரத்தம் சிந்துவதை தவிர்க்கலாம் என்றான். அகமது சுபான் பேசுவதற்குள் காவலர் தலைவன் தனது வாளை ரவிச்சந்த் மீது பாய்ச்ச முயலவே காவலரும் ரவிச்சந்தின் வீரர்களும் போரில் கலந்தனர். போர் சில நிமிடங்களே நடந்தன. போருக்கு தயாராக இருந்த ராஜபுத்திர வீரர்களின் குருவாட்கள் காவலரில் 7-8 பேரை காயப்படுத்தி வீழ்த்திவிட்டதாலும் காவலர் தலைவனின் வாள் ரவிச்சந்தின் வாளினால் அவன் கையிலிருந்து பறந்து விட்டதாலும் சண்டை ஆரம்பித்த வேகத்தில் நின்றுவிட்டது. மொகலாய வீரர் யாரும் இறக்கவில்லை என்பதை உணர்ந்த ரவிச்சந்த், காவலர் தலைவரே, உங்கள் வீரர்கள் யாரும் இறக்கவில்லை. அவர்கள் ஆயுதங்களை மட்டும் அகற்றி அவர்களை இந்த வண்டியிலேயே ஏற்றி மலைக்காட்டுக்குள் சென்று சிகிச்சை செய்கிறோம் என்று கூறி காவலனையே ஒரு வண்டியை ஓட்ட சொல்லி அழைத்து வந்தான். 3 நாட்கள் கழித்து இந்த சம்பவத்தை பற்றி அறிந்த ஆஜ்மீரில் இருந்த அக்பர் தன் எதிரே நின்ற காவலர் தலைவனை நோக்கி, இந்த விஷயம் வெளியில் தெரிய வேண்டாம், மற்ற வீரர்களிடமும் சொல்லிவிடு என்று கூறி அனுப்பினார். அடுத்து தன்னை பார்க்க வந்த பிருத்விராஜனிடம் அதை பற்றி விசாரித்து, இதை பற்றி உமக்கேதாவது தெரியுமா என்று கேட்டார். அவர் கேள்வியில் சந்தேகம் ஒலித்தது. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.